ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். சித்திரும்பு, உனக்கு எதனா வாங்கிட்டு வருவா? ஓய் சித்திரும்பு, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன? உனக்கு எதனா வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு எது வேண்டாம். என்ன ரொம்ப வலி இருக்கா? ம், கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகிடும். நான் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வருவா? இல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்? ரொம்ப டயர்டா இருக்கல, ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். ம், என்ன ஜூஸ் வேணும்? எதா இருந்தாலும் ஓகே. உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும் சொல்லு, அதே வாங்கிட்டு வரேன். பைனாப்பிள் ஓகேவா? ம், இந்த மொபைல் எதுக்கு? இல்ல ரொம்ப டைம் ஆகிடுச்சுல, நீ என்ன வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுல பதட்டமா இருப்பாங்களே, என்ன சொன்ன அத நீ கால் பண்ணி சொல்லு, நான் வர டைம் ஆகணும். ம், ஓகே. அப்புறம் காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்ல வேண்டாம், என்ன ரொம்ப பயந்துருவாங்க. நீ நேரில் போயிட்டு சொல்லிடு, ஓகேவா? ம், முன்னமே கால் பண்ணி சொல்லியிருக்கணும், நீ ரொம்ப அழுதுட்டு இருந்தியா, அதான் அப்ப சொல்லல. இப்போ கால் பண்ணி பேசு, நார்மலா பேச அழாது என்ன? ஓகே நீ பேசு, நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ம், ஓகே. நான் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா, வர டைம் ஆகணும். காலையில அம்மா கிட்ட சொல்லிட்டேன். கவிக்கு கால் பண்ணலாம், கவி கிட்ட தான் எதுவுமே சொல்லாம வந்துட்டேன். ஹலோ, யாரு? கவி, நான் தான்டி. ஜீவி, நீ அடி நல்லா இருக்கல? உன்னை கடத்திட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானோ? இப்போ நீ உனக்கு தெரியாம கால் பண்ணிருக்க? நீ எங்க இருக்கற மட்டும் சொல்லுடி, இப்போ நான் போலீஸோட வரேன். போலீஸோட வரியா? எதுக்கு? எதுக்கா? உன்னை தான் தேங்கனார் மண்டி அண்ணன் கடத்திட்டு போயிட்டானே. கடத்திட்டு போனானா? என்னடி ரூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க? என்னடி இப்படி கேக்குற? ஐயோ ஜீவி மண்டி அடிச்சானா? அவன் வேறவே மாட்டான். டபரா தலைய. அவன் ஆளு பக்கவே சரியில்லாத மாதிரி தான் இருக்கும் ஜீவி. பட்ட பகல காயத்துல புந்து ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டானே. கவி, என்னடி நீ வளரிக்கிட்டு இருக்க? யார் இப்ப யார் கடத்திட்டு போனா? நீ யார சொல்லிட்டு இருக்க? ஐயோ ஜீவி, என்னடி பாசா மறந்துட்டியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேங்கனார் மண்டி அண்ணன் தான். அவன் எவ்வளவு பெரிய போட்டுட்டே இருக்கான்னு பாரு. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். அடியே கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுடி. என்ன காப்பாத்த போற, நீ மூச்சு விட்டுற போலையே. என் உயிரே போனாலும் உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன்டி. இந்த நம்பர் லொகேஷன் வச்சு போலீஸ்ல நான் வரேன். கவி, என்னன்னு உனக்கு ரொம்ப பிடிக்குமாடி? நீ அப்பப்போ கிறுக்குத்தனமா எதனா ஒண்ணு பண்ணுவ, ஆனா எனக்கு தான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கவி, ஐ லவ் யூ. என்ன நீயுமா? நீயுமானா வேற என்ன சொன்னாங்களா? அது ஏன் கேக்குற ஜீவி? அவன் ஒரு விளங்காதவன், காட்டெருமை. அவனுக்கு நாளைக்கு இருக்குது கச்சேரி. யாருக்கு கவி? அது இப்ப முக்கியம் ஜீவி. உன்னை இப்ப காப்பாத்தணும். உன்னை கடத்திட்டு போனா அவன் விளங்கவே மாட்டான். அவன் கையை உடைச்சு அடுப்புல வைக்க, அவன் மண்டியில நங்கு 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 கொட்டி அவன் மண்டியை பழுக்க வைக்கல பாரு ஜீவி. கையை உடைச்சு அடுப்புல வைக்கணுமா? கையில நங்க நங்கன்னு கொட்டணுமா? யார்கிட்ட பேசுறா? கவி, நான் சொல்றது கேளு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னடி உன்னை ரொம்ப மிரட்டறானா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அவன் வாயில அணுகுடு போட்டு அவன் வாய் வெடிக்க வச்சிடலாம். என்ன சரியான ரவுடி பொம்பளையா இருப்பாளோ? கவி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. ஜீவி, நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் கட்டி வச்சிட்டு போயிருக்கான், அந்த கேப்ல நீ எனக்கு கால் பண்ணிருக்க. அந்த தேங்கனார் மண்டி அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நங்கு நக்கடி உழைக்கா நெல்ல குத்தல பாருடி. யார்கிட்ட? ஐயோ நீங்களா? எப்போ வந்தீங்க? கவி, நான் அப்புறமா பேசுறேன், போன வை. ஏண்டி அந்த சட்டி தலைய டபரா வாய விளங்காத வந்துட்டானா? அவனுக்கு என்ன திமிரு இருந்தா எங்க ஜீவி தூக்கிட்டு போய் கட்டி போட்டுருப்பான். அவன் கண்ணீர் ரெண்டு நோண்டி காக்காவுக்கு போட. இவ்வளவு நேரமா என்னதான் கழுவி ஊத்திட்டு இருந்தாளா? என்ன இவ ஏன் சொல்லி முடிக்க பாக்குறா? டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. கவி, அப்படிதான் சொல்லாதடி. பாவம், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன பாவம் முதல மொக்க மோசமானவே, ரொம்ப முக்கியமானவனே அவன் தாண்டி. அந்த முதலவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜட்ஜோட உட்கார வைக்கிற பாருடி. அவன் உருப்படவே மாட்டான், அவன் தயிர் இடி விழுத.
நிச்சுக்கமா தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம் ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. என்னடா கௌதம் உனக்கு வந்த சோதனை? இதுக்கு மேலேயே நீ இங்க இருந்தனா இதோட கேவலமா கழுவி ஊத்துவா. நீ வெளியே போறது நல்லது. நீ பேசுமா, நான் வெளியே வெயிட் பண்றேன். இல்ல நோ ப்ராப்ளம், இருக்கட்டும். நீங்க என்னன்னு பேசி முடிவிடுங்க. எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. நான் வெளியே காத்து வாங்கிட்டு இருக்கேன். இந்த கவி வேற என்ன நினைச்சிட்டு போறாரோ தெரியல. ஏ ஜீவி, என்ன லைன்ல இருக்கறியா இல்லையா? இல்ல உனக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சிட்டானா? அடியே லூசு கவி, கொஞ்சம் வாயை மூடுடி. என்ன யாரும் கடத்திட்டு வரல. என்ன சொல்ற நீ? நானா பாத்தனே உன்னை வளர்க்க டைம் தூக்கிட்டு போனத. சரியா போச்சு, நல்லா பார்த்த. உன் கண்ணுல விளக்கெண்ண ஊத்த. என் கால் அடிபட்டுருச்சுடி, ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. அதான் அவர் தூக்கிட்டு வந்தாரு. நீ என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. என்னடி சொல்ற? கால் அடிபட்டுச்சா? அப்போ நான் அவர் கடத்திட்டு வரலையா? நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சடனா அவர் தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்படியா? நானும் தப்பு புரிஞ்சுக்கிட்டேனா? நான் பேக் சைடு இருந்தாடி பார்த்தேன். நான் வரதுக்காடி கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரா? அதான் உன்னை கடத்திட்டாரோன்னு லைட்டா டவுட் பட்டுட்டேன். போடி, நல்லா டவுட் பட்ட. ஏ கவி இரு, நீ யாருக்குன்னா சொன்னியா என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு? ஆமா சொன்னேன். சொன்னியா? என்னடி சொல்ற? யார்கிட்ட சொன்ன? அஜய் கிட்ட சொன்னேன். என்ன அஜய் கிட்ட சொன்னியா? அவன் எங்க இருக்கான்? அந்த பண்ணி கடை எங்க குடிச்சிட்டு வந்து கிடப்பான். என்ன தண்டி சொல்ற? என்ன சொல்றனா? அந்த எருமை மட்டும் நாளைக்கு என் கையில கிடைக்கட்டும். அவன் பல்ல ஒன்னோடவும் புடிங்க எடுக்கல பாருடி. ஏண்டி கவி என்ன பண்ணா? எதுக்கு அந்த கொலவெறி? என்ன பண்ணானா? அந்த பண்ணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க அண்ணன் ஜீவியை தூக்கிட்டு போயிட்டானு சொல்றேன். குடி போதில ஜீ பாவம் நடந்த கால் வலிக்குள்ள அதான் எங்க அண்ணன் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். வேற யார்கிட்ட சொல்லதானே? இல்லையே, சொல்லலாம் தான் உங்க அண்ணனுக்கு கால் பண்ண. அவர் கால் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் என் மாம்சுக்கு கால் பண்ண. அவருக்கு லைனே போகல. அப்புறம் யாருக்கு கால் பண்ணாலும் யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா நீயே கால் பண்ணிட்ட. அடிப்பாவி, கொஞ்ச நேரத்துல ஒரு கலவரத்தை உண்டாக்க பார்த்துட்டியே. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் இப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? ரொம்ப அடியா? ஆமாண்டி, என்ன ஒரு குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்தாரு தெரியுமா ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்? காலேஜில் தான் இருக்கேன். என்ன சொல்ற? இன்னும் வீட்டுக்கு போகலையா? டைம் ஆகிடுச்சுல, வீட்டுக்கு கிளம்பு. போடி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் உறைஞ்சு போயிட்டேன். இப்போதான் எனக்கு உயிரை வந்த மாதிரி இருக்கு. எப்படி ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? கவி, அப்போ நான் தான் உன் உயிரா? ஆமாண்டி, என் உயிரை நீதான். என் உயிரை எடுக்கிறவளும் நீதான். கவி, ஐ லவ் யூ. நீ சொல்ல மாட்டியா கவி? லவ் யூ லவ் யூ. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லையுண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஓகே ஜிவி, பேக் போன நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே கவி, பார்த்து வீட்டுக்கு போ. ஓகேடி, பாய். பாய் கவி. கவி கிட்ட சொல்லிட்டாது வந்திருக்கலாம். பாவம் கவி ரொம்ப பயந்துட்டா. அவர் என்ன தப்பா நினைச்சிருப்பாரோ? ரொம்ப நேரம் வெளியே இருக்காரு. ஹலோ ஹலோ, என்ன காதல் விடலையோ? ஜிஎம் வாங்க. உங்களை ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருந்தேன். காதல் விடல? இல்லையே, கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. நான் ஹலோ ஹலோன்னு சொன்னேன், உங்களுக்கு கேட்கல. ஹலோன்னு சொன்னது கேட்டது. நீங்க போன்ல தான் ஹலோ சொல்றீங்கன்னு நினைச்சேன். என்னம்மா பேசுறீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கண்ணு நோண்டலாமா, இல்ல கையை உடைக்கலாமா, இல்ல சோழிய முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சாரி ஜிஎம், அப்ப பேசுனது எதுவும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா இது விளையாட்டுக்கு. எப்படிமா இன்னும் போலீஸ்ல குடிச்சு கொடுத்து என்ன தட்டியோட உட்கார வைக்கிறது உங்களுக்கு விளையாட்டு? ஐயோ ஜிஎம், சும்மாதான். சாரி சாரிங்க. நீங்க வந்ததை கவனிக்காம என்ன சித்திரும்பு? உனக்கு ரவுடி கொண்ட கண்டிஷன் இருக்கும் போலயே. உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இல்லன்னா ஏன் சொல்லி முடிச்சிட்டு போலயே. ஐயோ ஜிஎம், அப்படிதான் இல்ல. என் ஃப்ரெண்டு தான் அவ. கொஞ்சம் வாய் அதிகம், அவ்வளவுதான். மித்தபடி ரொம்ப நல்ல பொண்ணு. ஓஹோ, இதான் கொஞ்சம் வாய். ஓகே ஓகே. சாரி ஜிஎம்,
சாரி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எத்தனை டைம் சாரி சொல்லிட்டு இருப்பேன்? நீங்க தான் எதுவும் சொல்ல மாட்டீங்களே. என்ன சொல்லணும்? நான் இதை தப்பா எடுத்துக்கல. இந்த ஜூஸ். இல்ல, அப்புறம் இதை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்படக்கூடாது, அதான் சாரி. அம்மா தாயே, நீங்க பேசுறது எதுவும் என் காதுல விழலாமா? போதுமா? ம், ஓகே ஜிஎம். சரி, இந்த ஜூஸ் குடி. உங்களுக்கு? நீங்க ஜூஸ் குடிக்கலையா? இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன்? இந்தாங்க குடிங்க. இல்ல சித்தெரும்பு, எனக்கு ஜூஸ் குடிக்கிற மூடு இல்ல. என்ன? அதுக்குன்னு தனி மூடு இருக்கோ? அப்படி இல்ல, எனக்கு குடிக்கணும்னு தோணல, அதான். ம், ரொம்ப சாரிங்க அண்ட் தேங்க்யூ. சாரி தேங்க்யூவா? எதுக்கு? இல்ல, உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. எதனா இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்கும். இப்போ என்னால போக முடியாம ஆகிடுச்சு, அதான் சாரி. அப்புறம் என்ன அப்புறம் சொல்றீங்க? என்னால தானே போக முடியாம ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து என் கூடவே இருந்ததுக்கு தேங்க்யூ. ஓகே. என்ன ஓகே? ஒண்ணுலம்மா, நீ சொன்னதுதான் ஓகே சொன்னேன். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? தெரியாதே. என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் வேற எப்படி சொல்லணும்? இல்ல, அஜய் கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். இல்லையே, அப்படிலாம் இல்ல. ஓ, ஓகே ஓகே. என்ன ஓகே? சும்மாதான். என்ன இப்படி பார்த்துட்டு வரா? என்ன? இல்ல, உங்களை பார்த்தா அமுல் பேபி மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டீங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்றா. அதை நினைச்சா சிரிப்பா வருது. ஏன் சித்திரம்ப, உன் ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி நான் உனக்கு கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்படியா? நான் ஜாலியா தான் இருந்திருப்பேன். என்ன? ஹலோ ஜிஎம், அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏதோ வழி மறந்துட்டாளே, இப்பதான் சிரிக்கிறா. அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் வரைக்கும் அழுதுட்டே இருந்தா. அவளுதான் என்னாலையும் தாங்கிக்க முடியல. என்ன அறியாமலே நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை. எனக்கு புதுசா இருக்கு. டே கௌதம், நீ யாருன்னு உனக்கு தெரியும். நீ அவளை விட்டு விலகிறது தான் அவளுக்கு நல்லது. என்ன தூங்கிட்டான்? ஏன் சித்திரும்ப பாத்து. என் உயிரினை வதைத்திடும் அழகி நீ, என் இதயத்தில் அமர்ந்திடும். வெளியில் சொல்ல வார்த்தைகள் தேவையா? இருந்து முன் இதழ்கள் அந்த வார்த்தை சொல்லுமா? பெண்ணே, என் நெஞ்சில் சாய்ந்த அண்ணி, என்னாச்சு திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? வருண், நிபிதாக்கு தான் உடம்பு சரியில்லை. ரொம்ப ஜுரம் வருண். டேப்லெட் போட்டு சரியாகல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். என்ன ஃபீவரா? ஆமா வருண், எப்பத்துல இருந்து ஃபீவர் இருக்குன்னு தெரியல. காலையில ரொம்ப நேரம் ஆகிய ரூம் விட்டு வெளியே வரல. சரி, நான் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு போனேன். படுத்திருந்தா, தூங்கிட்டு தான் இருக்கான்னு நினைச்சேன். பத்து அணத்திக்கிட்டே இருந்தா. மேல கையை வச்சதும் பயந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு நிபிதான்னு கேட்டேன். அவ ஒண்ணுன்னு சொல்லிட்டா. மேல தொட்டு பார்த்தது நெருப்பா கொதிக்குது உடம்பு. வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூட்டேன். அவ டேப்லெட் போட்டாவே சரியாயிடும், வேணான்னு சொல்லிட்டா. சரி, டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஜுரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகணும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நீ இப்ப எப்படி இருக்காங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருப்பல. இல்ல வருண், என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல, உங்க அண்ணகிட்ட மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அத்தைக்கு என்ன தெரியாது. நிபித்து எங்க இருக்காங்க நீ? இப்போ பரவாயில்லையா? ரூம்ல தான் இருக்கா வருண். இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, ஃபீவர் குறைய வரைக்கும் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா நீ, நான் போய் பாக்குறேன். சரி வருண், நீ போய் பாரு, நான் டீ வாங்கிட்டு வரேன். டீ வாங்க போறீங்களா? யாரு கண்ணி? நிபிதாக்கு தான் வருண். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் டீயாவது வாங்கி கொடுக்கலான்னு. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா? ஏன் என்னாச்சு? ஃபீவர் இருக்கத்தால எதுவும் சாப்பிடலையோ? நீங்க எங்க இருங்க நீ, டீ வேண்டாம், நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன். இல்ல வருண், அவ எது வேணான்னு சொல்றா, அதான் டீயாவது குடின்னு சொன்னேன். இப்ப வீட்டுக்கு போயிடுவோல, அங்க போயிட்டு அவளை சாப்பிட்டு வச்சலான்னு இருந்தேன். ஓகே நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் நீ நைட்டு நிபித்து எதனா சொன்னாங்களா? இல்ல வருண், ஏன் கேட்குற? நைட்டு என்கிட்ட எதுவுமே பேசல, வந்துதான் ரூமுக்கு போயிட்டா. நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன், பார்த்தா அழுதுட்டு இருந்தா. என்னாச்சு நிபிதான்னு கேட்டேன். எதுவுமே பேசுற, அமைதியாவே இருந்தா. மறுபடியும் என்னாச்சுன்னு கேட்டேன். எதுவுமே சொல்லல. சரி, நான் இருந்தா ரொம்ப அழுவானு நான் வந்துட்டேன்.
நைட்டு கொண்டு போன சாப்பாடு கூட சாப்பிடல. காலையில் பார்த்து அப்படியே தான் இருந்தது. நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். நீ தானே நைட்டு அழைச்சிட்டு வந்த. என்னாச்சு வருண்? எதனா உங்களுக்குள்ள பிரச்சனையா? இல்ல நீ எனக்கு என்னன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருந்தாளா? அப்படி என்னதான் நடந்தது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதனா சொன்னதானே தெரியும். சொல்லாம இப்படி அழுதுட்டே இருந்தா என்னதான் அர்த்தம்? நிபிதா, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்னதான் இப்ப பண்றது? நிபிதா, இப்ப பரவாயில்லையா? ஃபீவர் குறைஞ்சிருக்கா? ம் பரவாயில்ல. என்ன நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, ஹாஸ்பிட்டல் விலைக்கு தரேன்னு சொன்னாங்க. அதான் வாங்கி போடலாம்னு வந்தேன். ஓ அப்படியா? சரிங்க வருண். சரி, வாங்கி போடலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லை எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன்? காலையில இருந்து சாரி நைட்ல இருந்து இன்னும் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. என்னாச்சு? பசி இல்லை. பசி இல்லையா? ஏன் என்னாச்சு? தெரியல. தெரியலனா என்ன பதில் இது? தெரியாது. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். என்ன வேணாம்? சாப்பிடுங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்காக சாப்பிடுங்க. உங்களுக்காகவா? உங்களுக்காக நான் எதுக்கு சாப்பிடணும்னு தானே சொல்ல வரீங்க? எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி கொடுங்க, நானே சாப்பிட்றேன். இருக்கட்டும், பரவாயில்ல, சாப்பிடுங்க. என்ன? இல்ல, நீங்க போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணும். பசி மயக்கத்துல மயங்கி விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அதான் எதுக்கு. என்ன பாக்குறீங்க? நான் நல்லா தான் கை கழுவிட்டு வந்தேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, வாய் தரங்க. ஏன் நான் உங்களுக்கு ஊட்டி விடக்கூடாதா? நீங்க கேட்கலாம், நீங்க எதுக்கு எனக்கு ஊட்டி விடணும்னு. இங்க யாரும் இல்ல, ஐஷா நீயும் இல்ல. அதான் அப்புறம் நான் தான் ஊட்டி விடணும். நிபிதா, ஏன் அமைதியா இருக்கீங்க? எதனா சொல்லுங்க. நீங்க தான் கேப் விடாம பேசிட்டு இருக்கீங்களே. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. சரி, வாய் தரங்க. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று விழுந்தோம் மழை என்ற இதயம் இவன் தோட்டம் பூ பூக்கதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் என்று இதயம் இவனுக்குள் எனது இதயம் கைக்கும் இந்த தயக்கம். நிபிதா, எதனா பிரச்சனையா? என்ன கேக்குறீங்க? நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல தெரியாது. ஓகே, நைட்டு எதுக்கு அழுதுங்க? அழுவவும் தோணுச்சு, அதான் அழுதேன். என்ன இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? எதனா மறைக்கிறீங்களா? நான் என்ன மறைக்கிறேன்? எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? இல்ல என்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ? சொல்லுங்க நிபிதா, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நான் வரதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது? சரி, ஓகே, உங்களை கம்பல் பண்ணல. உங்களுக்கே என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்ல வேண்டாம். கொஞ்சம் ஐஷாக்கா வர சொல்லுங்க. என்னாச்சு? இல்ல. பரவாயில்ல, கையில எடுங்க. ரொம்ப சாரி வருண். திடீர்னு வாமிட்டிங் வந்துடுச்சு. ரொம்ப கேரா இருந்ததா, அதான் ஐஷாக்கா கூப்பிட சொன்னேன். லூசா நிபிதா, எதுக்கு சாரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். என்ன வருண் இப்படி பண்றீங்க? நான் யாரு உங்களுக்கு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? வேண்டாம் வருண், என்ன நெருங்கணும்னு நினைக்காதீங்க.